கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தளவில் நான் எங்கேருந்து இதை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார், இதற்கான கீவேர்டை எங்கேருந்து கொடுத்தாருன்னு பார்த்தா, இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே ஒரு நாள் நான் சும்மா சோசியல் மீடியாவில் பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு என்னுடைய கண்களிலே பட்டது. அது வேதாகமம் சார்ந்த புத்தகம் அல்ல. எனவே நீங்கள்லாம் நினைக்கலாம் ஒருவேளை புதுசாக ஏதோ ஒரு உபதேசத்தை வெளியிருந்து கொண்டு வந்ததாரோ. இல்லை, அந்த தலைப்பு என்னோடு இடைப்பட்டபடியினாலே நான் யோசிச்சு பார்த்தேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு என்று நான் நினைத்தபடியினாலே அதை குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டே இருந்தேன். அப்போ கர்த்தர் எனக்கு அதற்கான வசனங்களை காண்பிக்க ஆரம்பித்தார். எனவே அதன் அடிப்படையில் நாம் இன்னைக்கு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். தலைப்பு மாத்திரம்தான் வெளியிருந்து எடுக்கப்பட்டது, உள்ள செய்தி எல்லாமும் இதற்குள்ளாக இருக்கிறது தான். எனவே நாம் இந்த நாளின் செய்திக்கு நேராய் கடந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நாம் பல்வேறு சமயங்களில் பல்வேறு நபர்களை சந்திக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்கிறோம், நீண்ட காலத்துக்கு பிறகு சில பேரை சந்திக்கும் போது என்ன பண்ணுற, அவர்களை கட்டிப்பிடிக்கிறோம். அது அன்பின் நிமித்தமாக. இல்லை, சபையிலே ஆராதனை நடந்து முடிஞ்ச பிறகு ஒருவருக்கொருவர் நம்ம சோத்திரம் சொல்லும் போது சில பேர் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறோம். இது அன்பின் நிமித்தமாய் செய்யக்கூடிய ஒரு செயல். இன்னும் கொஞ்சம் விரிவாய் பார்க்க போனா, இந்த உலகத்தில் எல்லாரையும் கட்டிப்பிடிக்க முடியும் இல்லையா? அன்பின் நிமித்தமாக எல்லா உயிரினங்களையும் கட்டிப்பிடிக்க முடியும். ஒரு நாயை கூட கட்டிப்பிடிக்கும் இல்லையா? நாய் நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாயை கட்டிப்பிடிக்க முடியும். ஏன் ஒரு பன்னியை கூட கட்டிப்பிடிக்க முடியும். ஆனால் மனுஷனால் கட்டிப்பிடிக்கவே முடியாத ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கு. தெரியுமா அது உங்களுக்கு? எந்த மனுஷனாலும் அதை கட்டிப்பிடிக்க முடியாது. அப்போதான் நான் யோசித்தேன், இந்த தலைப்பு எனக்கு திரும்ப திரும்ப என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த தலைப்பை நான் சொல்லிடுறேன். அந்த புத்தகத்தோட தலைப்பு ஹவ் டு ஹேவ் எ போர்க்யூபைன். போர்க்யூபைன்னா முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றியை ஒருவராக கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த தலைப்புக்கு கீழே போட்டிருந்து ஈஸி வேஸ் டு லவ் த டிஃபிகல்ட் பீப்புள் இன் யுவர் லைஃப். அதையும் இதையும் பொருத்தி வச்சு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில டிஃபிகல்ட் பீப்புள்ஸை தேவன் நேசிக்கத்தான் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, முள்ளம்பன்றி போல இருக்கிற மனிதர்களையும் அதனால் காயப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியின் முடிவில் நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நான் முள்ளம்பன்னியா இல்லை நான் முள்ளம்பன்னியால காயப்பட்டவனா என்பதை குறித்து நீங்கள் அந்த முடிவை உங்கள்கிட்ட விட்டுறேன். இதை நான் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இதை குறித்து வேதாகமத்தின் அடிப்படையிலே நான் யோசிச்சு பார்க்கும்போது சிலருடைய வாழ்க்கையிலே முள்ளாக மாறி அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. வாசிங்க 1 சாமுவேல் 25வது அதிகாரத்திலே 3வது வசனம். 1 சாமுவேல் 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி, ரூபவதி. அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. போதும். அந்த மனைவி எப்படிப்பட்டவள்னு நமக்கு இன்னைக்கு தேவையில்லை. ஆனால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தா, முரடனும் துராகிருதனுமாய்
இருந்தான் என்று வேதாகமம் அவனை குறித்து நமக்கு தெரிவிக்கிறது. இந்த துராகிருதன்னுங்கிற வார்த்தை நமக்கு வழக்கில் இல்லை. எனக்கு உண்மையிலே அதனுடைய அர்த்தம் சரியா தெரியல. அப்போ பல மொழிபெயர்ப்புகளை எடுத்து பார்த்தாதான் என்ன தெரியும், அதனுடைய முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியும்னா நான் பல மொழிபெயர்ப்புகளையும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் ஒவ்வொரு வேர்டை வெளிப்படுத்து. ஹார்ஷ் பீப்புள், சர்லிஷ், ஷர்லி, அன்ஃப்ரெண்ட்லி, இப்படி, அதாவது உறவு கொள்ள முடியாத ஒரு நபர் என்றும், மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேசுகிறவன் என்றும், அரகண்ட், கொடூரமான மனுஷன் என்றும், இன்னும் பல வார்த்தைகளை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழிபெயர்ப்பு, அதாவது அரமாய்க் மொழிபெயர்ப்பு. அரமாய்க் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பேசி சென்ற மொழி அரமாய்க். அந்த மொழிபெயர்ப்பில் பிஹேவ்டு லைக் அ டாக் என்று எழுதப்பட்டது. ஒரு நாயை போல என்ன பண்ணுவான் அவன், செய்கைகளிலே இருப்பான் என்று எழுதப்பட்டது. அப்போ இந்த நாபால் எப்படிப்பட்டவன்? ஒரு நாயை போல ஒரு மனுஷன். ஆனா நாய் இன்னைக்கு அப்படி எல்லா நாயும் அப்படி இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இதை குறித்து நான் திரும்பவும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது இது ஒரு கண்டினியூட்டி எனக்கு கிடைக்கிறதுல ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா நம்ம எடுக்கிறது முள்ளம்பன்னின்னு எடுத்துட்டோம். முள்ளம்பன்னியை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இங்கே நாயின்னு வருது. என்ன பண்ணன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் தொடர்ந்து அதை குறித்து தான் சிந்தனைக்குள்ளே என்னை கொண்டு போனார். நேற்று இரவு முழுவதும் அதே சிந்தனை தான் எனக்கு திரும்ப 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 திரும்ப. அப்போ இந்த நாபாலை குறித்து நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிறந்த உடனே பேர் வைப்பாங்க. பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடி பேர் வைக்கிறோம். ஞான ஸ்நானத்துக்கு ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா? ஞான ஸ்நானம் என்பது ஒருவேளை வேற்று சமயங்கள்லேருந்து நம்ம வரும்போது ஞான ஸ்நானத்துக்கு ஒரு பேர் வைக்கப்படுவது கிறிஸ்தவ வழக்கமாக இருக்கிறது. அப்போ ஒருவேளை எனக்கு, நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜான் கண்ணன் எனக்கு பாஸ்கெட் டேவிட்டையா பேர் வச்சார். எனக்கு நாபால் கண்ணன் பேர் வச்சிருந்தேன். நம்ம லிங்கேஷ் எனக்கு சீமையை லிங்கேஷ் அப்படின்னு பேர் வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். நான் உண்மையாகவே இந்த கர்த்தரை அறிந்த நாட்கள்ல இருந்தே இந்த வேத புத்தகத்துல ஒரு சில பெயர்கள் வெறுக்கப்படும்படியாக நம்முடைய மனசுல பதிந்து இருக்குது. உங்க எல்லாருக்கும் ஜெசபேல் அப்படின்னு ஒரு பேரை இணைச்சிட்டா உங்களுக்கு எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கும்? இன்னும் தமிழ்ல இன்னும் ஆக்வர்டா இருக்கு, ஏசபேல். பேரே கொஞ்சம் கொடூரமா இருக்கு. இங்கிலீஷ்ல கொஞ்சம் டீசெண்டா இருக்கு, ஜெசபேல்னு. அது தமிழ்ல மாற்றி கூப்பிட்டா ஏசபேல் அப்படின்னு உங்களை யாராவது கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்ல வார எடுத்து அடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப நமக்கெல்லாம் பேர் வைக்கும் போது நல்ல அழகான பெயர்களாய், பரிசுத்தவான்களுடைய பெயர்களாய் தேடி தேடி வைக்கிறோம். ஏன் நாபால்னு வைக்கிறது இல்லை? ஏன் சீமைன்னு வைக்கிறது இல்லை? ஏன் ஏசபேல்னு வைக்கிறது இல்லை? அதிலே அடங்கி இருக்கிற குணாதிசயங்கள் நமக்கு எப்படியா இருக்குது? ஒரு முள்ளம்பன்றியை நினைவுபடுத்துவது போல இருக்கு. அப்போ இந்த நாபாலை குறித்து வேலைக்காரன் என்ன சொல்றான்னு பாருங்க. 17வது வசனத்துல இப்படியா இருக்கு, இவரை ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின். இந்த நாபால்கிட்ட என்ன பண்ண முடியாது? ஒருத்தரும் பேச முடியாது. இப்போ உங்க கண்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக யாராவது ஒருத்தங்க தெரிவாங்க. அது தெரிகிறது யாரு தெரியுமா? நீங்க பார்க்கறது கண்ணாடி. நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருப்பது முகம் பார்க்கும் கண்ணாடி. கர்த்தர் இந்த நாளிலே
நம்முடைய சரீரத்திலே முளைத்து கொண்டிருக்கிற முள்ளம்பன்றியின் முட்களை பிடுங்கி எரிந்து போடுவார். எப்படின்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல அன்பா தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட புதிதில் ரொம்ப கைண்டா, ரொம்ப தாழ்மையா இருக்கிறோம். ஆனால் நாட்கள் செல்ல 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 காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நாம் முள்ளம்பன்றிகளாய் மாறிக்கொண்டு, நம்முடைய முகத்தில் சிரிப்பு இல்லை, நம்முடைய வாயில அன்பான வார்த்தைகள் இல்லை, நமக்குள்ள நேசம் இல்லை. சின்ன வயசுல இருந்தே பல முள்ளம்பன்றிகளை வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கும். சின்ன வயசுல இந்த ஸ்கூல்ல படித்த காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, சில பேரை எவ்வளவுதான் நேசிக்க நம்ம ட்ரை பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, அவங்க கூட சேரவே முடியாது. அவன் எப்போ பார்த்தாலும் எப்படியா இருப்பான், ஒரு மாதிரியே நம்மகிட்ட பிஹேவ் பண்ணிட்டே இருப்பான், ரொம்ப ஹார்ஷா பேசுவான். அப்போ நாபால் எப்படிப்பட்டவனா தான், ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு இருந்தான். இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? சில பேர் இருக்கிறாங்க, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? அது சரியா கவனிக்காம அவங்களுக்கு தப்பான வார்த்தையை அவங்க காதில் விழும்பல அப்படிம்பாங்க. நமக்கு பயமா இருக்கும். அவங்க ஆன்னு கேட்டால் நமக்கு பயமா இருக்கும். ஏன்? சண்டை இழுக்கிறதுக்காக அவன் கேட்குறாங்க, நம்மகிட்ட சண்டை போடுறதுக்காக. அவனுடைய நோக்கம் முழுவதும் இவன் ஏதாவது ஒரு சண்டை போடணும், ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பண்ணணும், ஹார்ஷாகவே இருக்கும். இவங்களெல்லாம் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் பார்க்கும்போது நான் நினைச்சேன், இவங்கெல்லாம் பயங்கரமான வீரர்களாக இருப்பாங்களோ, இவங்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு நம்மளால முடியாத அளவுக்கு ஹார்டாக இருப்பாங்களோ நினைச்சா, உண்மையிலே இவன் அவ்வளவு வெறும் பயங்கரமான கோழை. அவனுடைய மனசுக்குள்ள தைரியம் இல்லாதபடியினாலே மற்றவர்களை எப்பொழுதும் வெறுப்பாய் பார்க்கிற மனிதர்களாய் இவர்கள் இருக்கிறத என்னால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சு. இந்த நாபால பாருங்க, வேலைக்காரன் இப்படி சொன்னான். அவங்க மனைவி என்ன சொன்னாங்க அவனை குறித்து? அவங்க 25வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் ஒரு பொருட்டா என்ன வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். போதும். ஒண்ணு நினைச்சுக்கோங்க, ரொம்ப அப்படி வீரமா அப்படி எங்க பார்த்தாலும் அப்படி பயரா தெரிஞ்சா எல்லாரும் நம்மளை பெருமையா நினைப்பான்னு நினைக்காதீங்க, பைத்தியம் நினைப்பான். என்னது? சில நேரங்களில் சில பேர்கிட்ட கோபப்படும் போது சுற்றி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே செகண்டில் எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். இவன் எல்லாரும் இன்னைக்கு பைத்தியம் தான் நினச்சிருப்பான் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையும் அதுதான். நீங்கள் ஒரு 2 பேர் தவிர ஒரு 3வது ஆள் இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் மேலே கோபப்பட்டு பேசுங்க, இவர் உங்களை பைத்தியம் தான். நான் கோபங்கிறத ஏதோ நியாயமான விஷயங்கள்ல இருக்கிறத சொல்லலை. மிதமிஞ்சி இது நாபால போல பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா இந்த உலகம் நம்மளை பைத்தியமாய் பார்க்கும். அப்போ வேலைக்காரன் மதிக்கல, மனைவி ஒருபடி மேல இவனை ஒரு பொருட்டாவே நீ என்ன தேவையில்லை என்கிற அளவுக்கு ஒருவன் வாழ்வான் என்றால், சபைகளுக்குள்ளே முள்ளம்பன்றிகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த உலகத்துல அன்பு எடுபட்டு போச்சு தெரியுமா? சபைகளுக்குள்ளே அன்பு இல்லை. சபைகளுக்குள்ளே இருக்கிறவங்க முள்ளம்பன்றியை போல மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். சபையின் ஊழியர்கள் முள்ளம்பன்றிகளாய் இருக்கிறார்கள், சபையின் விசுவாசிகள் முள்ளம்பன்றிகளாய் இருக்கிறார்கள், மூப்பர்கள் முள்ளம்பன்றிகளாய் இருக்கிறார்கள். இவர்களை யாரும் அணுகக்கூடாதபடிக்கு இவர்கள் அன்டச்சபிள் பீப்புளாய் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஆலோசனை எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆலோசனை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆனால்
இந்த உலகத்துல நம்ம கருத்தை விட இன்னும் 4 கருத்து இருக்குன்னு யோசிக்கணும். நான் சொன்னது தான் சரி, நான் சொல்றது தான் சட்டம் என்கிற ஒரு ரீதியில போய்கிட்டு இருந்தா அவர்கள் பைத்தியமாய் மாற வாய்ப்புண்டு. யாரையும் குறிப்பிட்டு பேசல. இங்கே பேசிக்கொண்டிருக்கிற பல விஷயங்களை நான் ஏற்கனவே யோசிக்கவும் இல்லை. யோசிச்சதெல்லாம் மறந்துடுச்சு. எனக்கு உண்மை ஞாபகத்தில் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், இதை குறித்து தியானிக்கும் போது தியானிச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் வசனத்தை தவிர மீது எல்லாமே மறந்து போகும். இங்கே வந்த பிறகுதான் கர்த்தர் பல விஷயங்களை புதிதாய் நமக்கு எடுத்து காட்டுவார். ஏன்னா கர்த்தர் சபைக்கு பேசுகிறார், காதுள்ளவன் கேட்கிறார். கர்த்தர் சபையை நேசிக்கிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அவருடைய ரகசிய வருகை இந்த நாளிலே இருக்குமானால், நாம் அவரோடு எடுக்கப்பட வேண்டுமானால், கர்த்தர் முள்ளம்பன்றிகளை தூக்கி எடுப்பது சாத்தியம் அல்ல. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார், முள்ளம்பன்றிகளை அல்ல. அப்போ இந்த நாபாலை குறித்து பார்க்கும்போது அவன் வேலைக்காரன் சொல்றான், ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு வேலையாளின் மகனாக இருக்கிறார். சில பேர்கிட்ட பேசவே முடியல. இன்னைக்கு பல விசுவாசிகள்கிட்ட பேச முடியல, குடும்பங்கள்ல பேச முடியல. பேசினா வம்பு வலிய தேடி வருது. பேசுறதுக்கு தயாரா இல்ல, சமாதானத்தோட பேசுவதற்கு தயாரா இல்ல. எப்படி சண்டை போடலாம் என்கிற ஒரு மனநிலையோடு பலர் இருக்கிறதை காண முடிகிறது. அப்போ இவர்களுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம். பலருக்கு நாம் முள்ளாய் குத்தி கொண்டு இருக்கிறோம், பலர் நமக்கு முள்ளாய் குத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் இன்னைக்கு உணரக்கூடிய விஷயம் என்ன? நேசிக்க முடியாத, நேசிக்கவே சாத்தியமில்லாத நபர்களை கர்த்தர் நேசிக்க சொல்லுகிறார். மற்றவர்களால் நேசிக்கப்படக்கூடாத மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? கவனிங்க, நேசிக்க முடியாதவர்களையும் நேசிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதே சமயத்தில் மற்றவர்களால் நேசிக்கப்பட முடியாத நபர்களாய் நாம இருக்கிறோமா என்பதையும் கர்த்தர் இந்த நாளிலே அலசி ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். லூக்கா 6:27 கர்த்தர் சொன்னார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கர்த்தர் என்ன சொன்னார்? சத்துருக்களை நேசிக்க சொன்னார். இன்னைக்கு நமக்கு அவ்வளவு ஹார்டா கூட இல்லை, அவ்வளவு கடினமா கூட இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்களை நேசிப்போம், சபையில் இருக்கிறவங்களை நேசிப்போம், ஊழியக்காரங்களை நேசிப்போம், விசுவாசிகளை நேசிப்போம். முடியுதா? நம்முடைய முகம் எப்படி இருக்கு? நம்முடைய முகம் நேசிக்கப்படத்தக்க முகமாய் தெரிகிறதா? நம்ம பார்த்தா நேசிக்கணும்னு தோணுதா? நேசிக்கிறவங்க தான் நேசிக்கப்பட முடியும். அன்பு கூறுகிறவர்கள் தான் அன்பு கூறப்பட முடியும். பவுல் சொன்னார், நான் உங்களுக்கு அதிகமாய் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தும் நான் குறைவாய் அன்பு கூறப்பட்டிருந்தும் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ நேசிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். ஆனா இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களை நேசிப்பதற்கு கூட நமக்கு ரொம்ப கடினமா இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதில் பிரச்சனை இருக்கு, தாய் தகப்பனை நேசிப்பதில் பிரச்சனை இருக்கு, மருமகள்களை நேசிப்பதில் பிரச்சனை இருக்கு, மாமியாரை நேசிப்பதில் பிரச்சனை இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் நமக்கு இடையூறாய் இருந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துறோம்?
பிள்ளைகளிடத்துல நேசமாய் இருந்து நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்ப பிள்ளைகளை நேசிக்கும் போதுதான் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? நம்மை கனம் பண்ணுவாங்க. நமக்கு பிள்ளைகளையே நேசிக்க முடியலன்னா நம்ம யாரை போய் நேசிக்க முடியும்? நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களே நேசிக்க முடியலன்னா நான் போய் ஊழியம் செய்கிறேன், வட இந்திய மிஷினரியா போறேன்னா ஒண்ணுமே நடக்காது. ஒன்றும் நடக்காது. நேசமுள்ள மனிதர்களை பாருங்க, அவங்களுடைய முகம் எப்படி இருக்கு. அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவருடைய முகம் நமக்கு எப்படி காணப்படுகிறது? நேசிக்க முடியாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர். கர்த்தர் சொன்னார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏற்கனவே சொன்னபடி உள்ளமந்திகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய வருகையில போக முடியாது. அப்படின்னா அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் தன்னை அறிந்தவர்களை மாத்திரம் தான் என்ன பண்ணுவார்? அழைத்து கொண்டு போவோம். நீங்கள் யாரோ எவ்விடத்தாரோ என்று சொல்லப்படுகிற ஒரு மோசமான சூழ்நிலையிலே நம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களை நேசிக்க சொல்லுகிற கர்த்தர் என்ன செய்கிறார்? 35வது வசனத்துல, லூக்கா 6:35 பின் பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? நன்றி அறியாத ஜனங்களை பார்த்து நாம் அதிகமாய் காயப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் அவனுக்கு இவ்வளவு செஞ்சேன், ஆனா அவன் ஒண்ணு கூட நினைச்சு பார்க்கல, இப்படி போயிட்டான். நான் அவனுக்கு இவ்வளவு உதவி செய்தேன், ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணான். கர்த்தர் நன்றி அறியாதவர்களுக்கு தான் உதவி செய்தார், துரோகிகளுக்கு உதவி செய்தார். நம்மையும் அதை செய்யத்தான் சொன்னார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பகை எங்கிருந்து வருதுன்னா எங்கிருந்தும் நமக்கு சொல்லவே முடியாது. திடீர்னு பகையாய் மாறிடும். ஒரு சின்ன வார்த்தை மிகப்பெரிய பகையை கொண்டு வந்து விடுது வாழ்க்கையில. நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒருவரும் பேசக்கூடாதபடிக்கு ஒரு ஷீல்டு போட்டு வச்சிருக்கிறோம்னா நம்மளை பைத்தியன்னு ஒதுக்குற நிலைமையில இருப்போம். இல்லைன்னா சில நேரங்களில் பேச தெரியாம தடித்த வார்த்தைகளை பேசினா மிகப்பெரிய பகைகளை உண்டாக்குகிற மனிதர்களாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படியா இருக்கு? பேச தெரியாத மனிதர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல அலப்பிக் கொண்டு உலகத்திலே அநேக விசுவாசிகள் நடமாடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவைகளை பேசுவதற்கு எதற்கு ரட்சிக்கப்பட வேண்டும்? நான் இப்படியே தான் உலகத்தா மாதிரியே தான் ஆடா பேசிக்கிட்டு யாரையும் பக்கத்துல அண்ட விடாம நான் ஒரு இருகின முகத்தோட திரிவேன் என்றால் அதுக்கு சர்ச்சுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்திலே தெரியலாம். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது. ஆனா சபைக்குள்ளே வந்தால் நம்மிடத்தில் இருக்கிற மாற்றத்தை இந்த உலக ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்களும் அல்லேலூயா கூட்டம் தான், ஆனா எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயே சண்டை போடுவாங்க. எப்ப பார்த்தாலும் விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? வேதம் நமக்கு என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல சண்டையே இல்லாத இடத்துல சண்டைய கிளப்பணும்னா ஒரு விசுவாசியை கொண்டு போய் நிறுத்திட்டா பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிற அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸா மாறிக்கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் ஒரு இடத்துக்கு போயிட்டாலே அந்த இடத்துல சமாதானம் நிலவணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா பேச தெரியாம பேசி இல்லாத பிரச்சனையை கிளப்பிப்போம்.
கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறார். உண்மை பேசணுங்கிற ஒற்றை விஷயத்தை வச்சுக்கிட்டு கேட்டதெல்லாம் பேசினா அவர்கள் பலருடைய வாழ்க்கையில முள்ளமலையாக. வாயடக்கம் ரொம்ப நல்லது. வாயடக்கம், நாவடக்கம் ரொம்ப நல்லது. கேட்டதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா கடைசியில் தனியாக பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். நீங்கள் நிறைய பேர் தனியாக பேசிகிட்டு இருக்க. ஒரு மனுஷனை எனக்கு தெரியும், ரொம்ப யாருமே அவங்ககிட்ட போய் நெருங்கி பழக முடியாதபடிக்கு ரொம்ப ஒரு இந்த நாபாலை போல ஒரு மனுஷன் வைங்களேன். நான் ஒரு நாள் பார்த்து அவன் தனியாக பேசிகிட்டு இருக்கிறான். ஒருவேளை ஃபோனில் பேசிட்டு இருக்கிறான். பார்த்தா ஃபோன் முன்னாடி இருக்கு, ப்ளூடூத் போடுற பழக்கமும் இல்லை அவனுக்கு. அவன் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா நாபாலை போல பைத்தியங்கள் தான் இப்படி இருப்பான். தனியாக பேசுகிறவன் யாரு? பைத்தியக்காரன். அப்ப இன்னைக்கு விசுவாசிகள் யாரும் அணுகக்கூட முடியாதபடிக்கு ஒரு நிலைமை மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பலர் பைத்தியமாய் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். பலர் என்ன பண்றாங்க? உண்மையா பேசுறோன்னு குழப்பம். ஐயா, நீங்க தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க உண்மையெல்லாம் பேச வேண்டாம் ஐயா. எங்கேயும் போய் எனக்கு தெரிஞ்ச உண்மையை பேசுறேன்னு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் பேச வேண்டாம். நாம என்ன பண்ணணும்? கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல எதை பேசணுமோ அந்த இடத்துல அதை பேசணும். பேசவே வேண்டாத இடத்துல பேசாம இருக்கணும். நீங்களும் நான் கர்த்தரிடத்திலே சமாதானம் உள்ளவர்களாய் இருந்தால், வாழ்க்கையிலே சமாதானம் உள்ளவர்களாய் இருந்தால், ஒரு இடத்துல பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் நாம நின்ன உடனே அந்த இடத்துல ஒரு சமாதானத்தின் ஆவி வந்து நிரப்பும். அதை விட்டுட்டு சமாதானம் பண்ணுகிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களாய் இன்னைக்கு விசுவாசிகள் மாறிக்கொண்டிருக்கிறதை நல்ல கவனிச்சு பார்த்தா தெரியும். பல வீடுகளில் பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில். என்னைக்கு ஸ்டார்ட்டு? ஞாயிற்றுக்கிழமை காலையில். 6 நாள் உலகத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கிளம்பும் போது அங்கேயும் பிரச்சனை பண்ணி பேச தெரியாததை பேசி சர்ச்சுக்கு போறதையே தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு சண்டைகள் மூண்டு கொண்டு இருக்கிறது. எப்படி? சர்ச்சுக்கு வரணும்னு ஒரு சண்டை, அந்த சண்டையின் முடிவிலே ஒருவரும் சர்ச்சுக்கு போக வேண்டாம் என்று முடிவெடுக்கப்படுகிறது. தேவையில்லை. இன்னும் சில குடும்பங்கள்ல இன்னும் விசேஷம், குடும்ப ஜெப நேரத்தில் தான் சண்டை வரும். உங்களுடைய டிஸ்கஷன் நேரம் அதுவல்ல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தேவ சமூகத்திலே குடும்பமாக இருப்பது 1.5 நிமிஷம். இந்த 1.5 நிமிஷ ஜெபத்துக்கு அவ்வளவு டிஸ்கஷனையும் அங்கே கொண்டு வந்து சண்டை போடுறது நாம, பகையாளி ஆகிறது அவரை பகைச்சிட்டு வேண்டாம், தேவையில்லை, ஜெபிக்க வேண்டாம். யாருக்கு நஷ்டம்? கர்த்தருக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் நானும் போய் அவரை சிங்காசனத்தில், அவர் ஒன்றும் நொண்டி இல்லை, அவர் ஒன்றும் கால் ஊனம் இல்லை அவரை தூக்கி கொண்டு வைக்கிறது. நம்ம நினச்சிக்கிட்டோம் சபை என்னால் தான் நடக்குது, சர்ச்சு என்னால் தான் நடக்குது, பரலோகமே என்னால் தான் நடக்க போகுது, இப்போ எல்லாம் முடங்கி கிடக்குது, அங்கே இருட்டாக இருக்குது, நான் தான் போய் லைட்டு போட போகிறேன். ஒன்றையும் நாம் போய் நாட்ட வேண்டியதே இல்லை. இங்கே எல்லாமும் சரியாக இருக்கு. ஏன்னால் அவர் பரிபூரணர். அவர் இருக்கிற இடத்துல சகலமும் பரிபூரணமாக இருக்கும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்காக தான் நம்ம அழைத்திருக்கிறார். நாம கோபப்படுறதும் பிரச்சனை பண்றதும் எங்க? தேவனோடு சஞ்சரிக்கும்படியாய் வரும்போது. தடித்த வார்த்தைகள் என்பது வாழ்க்கையிலே அறவே தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது.
ஒரு வாக்கியத்தை நான் வாசிச்சேன். சில பேர் புரிந்து கொள்வதற்காக கேட்பதில்லை, பதில் கொடுப்பதற்காக கேட்குறாங்க. நாம் பேசுகிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க கேட்கல, நாம் பேசுறதுக்கு உடனே பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக காதில் வாங்குறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் பயங்கர பிரச்சனைகளை தருகிறவர்கள். அப்போ இன்னைக்கு சூழ்நிலை எப்படியாய் மாறிக்கொண்டிருக்கிறது? நேசத்துக்கு பதிலாக பகைக்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து எழுதப்பட்டது. நான் இன்னைக்கு அதிகமாய் தியானிக்கணும்னு நினைச்சு வந்தது யோசேப்பை குறித்து. ஏன்னா அவன் ஒரு முள்ளம்பண்டியோட இல்லை, 10 முள்ளம்பண்டியோட வாழ்க்கை நடக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில அவன் சகோதரர்களுக்கு சாப்பாடை கொண்டு போயிட்டு விசாரிக்க போனா அங்க என்ன நடக்குது? அவனுக்கு 19வது 37வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 37, 19, 20 பார்த்தா என்ன வர? யார் வரா? நாம் அவனை கொன்று புலிகளில் ஒன்றில் அவனை போட்டு அவன் பேர் யாரு? சொப்பனக்காரன். இங்க பிரச்சனை எங்க நிக்குது பாருங்க. அவன் சொப்பனம் எப்படியாய் முடியும் பாப்பவா. இன்னைக்கு அவனை கொன்னு அப்படியே போடுறது இல்லை, குழிக்குள்ள தள்ளிடுவோம். சதி ஆலோசனை பண்றா யாரு? சொந்த சகோதரர்கள் 10 பேர் இருக்கான். 10 பேரும் இவன் மேல அன்பு இல்லாதவனா இருக்கிறான். இவனோ அவர்களை நேசிக்கிறானா இல்லையா? யோசேப்புக்கு சகோதரர் மேல நேசம் இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையான்னு கேட்டா இருந்தது. எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய நேசத்தை அவன் எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க. நீங்கள் ஜீவரட்சணை பண்ணும்படிக்கு நீங்கள் என்ன இங்க அனுப்பல, கர்த்தர் தான் என்ன அனுப்புனாருன்னு சொல்றான் பாருங்க. உங்களை உயிரோட வைக்கும்படிக்கு. அப்போ அங்க என்ன நடக்குது? யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவனை கொல்லல, எகிப்துக்கு விட்டு போட்டாங்க. எகிப்துக்கு போயிட்டான். ஆனால் யோசேப்பு கர்த்தருடைய பிரமாணத்திலே உறுதியா இருந்தான். ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பைபிள்ல எழுதப்படலை. ஆனா அதை நம்ம வசனங்கள் மூலமா, பின்வரும் வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. யோசேப்பு நேசிக்கப்படுகிற ஒரு ஆளா இருந்தான். அவன் நேசமுடையவனா இருந்தான். அவன் அன்பானவராய் இருந்தான். அதனால எகிப்தே அவனை நேசித்தது. எப்படி? இன்னைக்கு யோசேப்பை போல கடினமாய் வரி வாங்கினா யாராவது நேசிப்பாங்களா? நேசிக்கவே முடியாது. ஆனால் யோசேப்பு தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டினாலே அநேகர் நேசிக்கும்படியாக, நேசத்தோடு வரிகட்டும்படியாக அவன் செய்தான். ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய சகோதரர்களும் தகப்பனாரும் வந்திருக்கிறார்கள் தெரிந்த உடனே அங்க ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? எகிப்தே சந்தோஷப்படும். பார்வோனும் அவன் அரண்மனையிலே இருக்கிறவர்களும் சந்தோஷப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைச்சா மற்றவங்க சந்தோஷப்படுகிறாங்களா, இல்ல அவங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கான்னு பார்த்தாலே நானும் நீங்களும் எவ்வளவு அன்பானவர்களும் தெரிஞ்சு போயிடும். நாம அன்பானவர்களா இருந்தா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் போது நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க. நம்மிடத்தில் அன்பிலே குறைவுள்ளது என்றால் அநேகருக்கு எரிச்சல் வரும். அப்ப வேத புத்தகம்
யோசேப்பை பல்வேறு கோணங்கள்ல காட்டி இருந்தாலும் யோசேப்பு நேசிக்கிறவனாய் இருந்தான் என்பதையும் தெளிவாய் நமக்கு காட்டுகிறது. யோசேப்பு அன்பின் நிமித்தமே என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆட்சி செய்தார் மாத்திரமல்ல, அன்பின் நிமித்தம் அவருடைய சகோதரர்களுக்காக எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் தேவன் ஒரு சொப்பனத்தை அவனுக்கு காண்பித்தார். அந்த சொப்பனத்திலே அவனுடைய அரிக்கட்டுகளை, சகோதரருடைய அரிக்கட்டுகள் வணங்கி நின்றதை அவன் பார்த்தான். தேவன் எனக்கு காண்பித்த இந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவர். அதற்கு நானும் என் சகோதரர்களும் என் தகப்பனாரும் உயிரோடு இருக்க வேண்டியது அவசியம் என்பதை அவன் தெரிந்திருந்தான். நமக்கெல்லாம் அப்படி ஒரு பதவியை கொடுத்து நம்மை பகைத்தவர்களுக்கு கொண்டு போட நினைச்சவங்களையும் கையில கொடுத்தா என்ன பண்ணுவோம்? முதல்ல பழி வாங்குவோம். ஆனால் யோசேப்பு பழி வாங்கினது போல தெரியும். நம்முடைய செய்கைகளில் எல்லாம் யோசேப்பு பழி வாங்கினது போல தெரியும். ஆனா யோசேப்பு பழி வாங்கல. அவன் ஒவ்வொரு முறையும் அவங்கள்ட்ட கடினமா பேசிட்டு உள்ள போய் அழுறான். ஏன்? அவன் அவர்களை நேசித்தான். அவர்கள் பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தாலும் யோசேப்பு பகைக்கவில்லை. ஏன்? அவன் நேசித்தான். நேசிக்கப்படத்தக்கவனாகவும் இருந்தான். அவன் பகைக்கப்படத்தக்கவர்களை நேசித்தான். கர்த்தர் சொன்னார், சத்துருக்களை நேசியுங்கள். உண்மையாகவே யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் அவ்வளவு பேர் சத்துருக்கள் தான். ஏன்? அவன் நேசகுமாரனாய் இருந்தான். யாக்கோபு அவனிடத்துல சகோதரன் சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துல பெரிய அதிபதியா இருக்கிறான் என்று சொல்லும் போது யோசேப்பு அவன் பெரிய அதிபதியா நினைச்சு சந்தோஷப்படல. யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா? தகப்பனிடத்திலிருந்து அன்பை பெற்றுக் கொண்டவனாய் இருந்தான். அந்த அன்பை அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனாயும் இருந்தான். இன்னைக்கு தகப்பனிடத்திலிருந்து அன்பை பெற்றிருக்கிறோமே, பகிர்ந்து கொடுக்கிறோமா என்பதை நாம் தான் சிந்திச்சு பார்க்கணும். யோசேப்பு அன்பின் நிமித்தம் சகோதரர்களுக்கு அநேக நன்மையை செய்தார். பாருங்க, வெளியே ஹார்ஷா பேசினாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனால என்ன பண்ண முடியல, அப்படி பேச முடியல. பிள்ளைகள் தப்பு பண்றாங்க, நாம் ஒரு அடி அடிக்கிறோம், பிள்ளைகள் அழும்போது நம்ம எல்லாம் சினிமா வெள்ள மாதிரியா காக்கான்னு சிரிக்கிறோம். நம்முடைய மனசு மிகவும் வேதனைப்படுகிறது. பிள்ளைகளை முத ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா? வந்தீங்களா? முதல்ல பசங்களை ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வரீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா வந்தோம். எவ்வளவு துக்கப்படுறோம். நல்லதுக்கு தானே கொண்டு போய் விடுறோம். ஆனா நம்முடைய மனது துக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அன்பு. அந்த அன்பு பையனுக்கு கல்யாணம் ஆன பிறகு இருக்கா? பகையாளியாய் பார்க்கிறோமே. மகளை நேசிக்கிற நாம் மருமகனை நேசிக்கிறோமா? மகனை நேசிக்கிற நாம் மருமகளை நேசிக்கிறோமா? தாயை நேசிக்கிற நாம் மாமியாரை நேசிக்கிறோமா? ஏன் முடியல? எதற்கா முடியல? நாம் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம் என்றால் அன்பு கூறுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தகப்பனுடைய அன்பை பெற்ற நாம் அந்த தகப்பனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் மாறும்போதுதான் நம்முடைய குடும்பம் நம்மை சார்ந்து பிழைக்கும். இந்த சபை பிழைக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வருகையிலே பிழைத்து அவரோடு இந்த சபை முழுவதும் செல்ல வேண்டுமானால், இந்த சபையில டேபிளும் சேரும் மைக்கும் ஸ்டேஜும் எல்லா பொருட்களையும் விட்டுவிட்டு நாம் செல்ல வேண்டுமானால் நாம் அன்பு கூறுகிறவர்களாய், அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
ஆனால் நாம் இன்னைக்கு உதவாத நியாயப்பிரமாணத்தை தூக்கிக்கிட்டு நியாயப்பிரமாணத்தின் மனுஷர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம், ஒருவேளை நியாயப்பிரமாணம் தான் இப்போ இருக்குன்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிற வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நியாயப்பிரமாணத்தை தான் நீங்கள் கடைபிடிக்கணும்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்லிட்டா நம்ம நியாயப்பிரமாணத்தை விட்டுருவோம். ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம கடைபிடிக்கணும்னு சொன்னால் மேலே விழுந்து போவோம். எனக்கு கிருபையின் பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிற நான் உங்களுக்கு நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறவனாய் அதன்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவனாய் காணப்படுகிறேன். எனக்கு கிருபையின் பிரமாணம், எனக்கு மட்டும் கர்த்தருடைய மன்னிப்பு, எனக்கு மட்டும் கர்த்தருடைய நேசம், எனக்கு மட்டும் கர்த்தருடைய பரலோகம். ஆனால் இவர்களெல்லாம் நியாயந்தீர்க்கப்படணும். இவர்களெல்லாம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு நியாய பிரமாணத்தின்படி தண்டிக்கப்படணும். இது என்ன நியாயம்? என்னுடைய மனசு எப்படி தோணுது? எனக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கு? நான் எப்படி சிந்திக்கிறேன்? கர்த்தர் சொன்னார், நான் இருக்கும் வரையிலும் அவன் இருப்பானால் உனக்கு என்ன? நான் அவனை மன்னிச்சா உனக்கு என்ன? கர்த்தர் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளின் மேல் சொல்லப்படுகிற புகார்களை கேட்பவர் அல்ல. ஏன் தெரியுமா? அவர் ஏற்கனவே நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எனக்கான தண்டனை ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு? அனுபவிச்சிட்டார். அவருடைய கண் நோக்கமெல்லாம் என் மேலே தான் இருக்குது. என் மேலே போய் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் அவர் கேட்கவே மாட்டார். அந்த புகாரை ஒரு நாள் அவர் கேட்க மாட்டார். மாறாக நாம் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறவர்களாய் காணப்பட்டால் அவரும் நம்மோடு வந்து நேசித்து மகிழ்வார். அப்போ நேரம் ஆயிடுச்சு. எனவே இந்த செய்தி ரொம்ப பெருசு. இவ்வளவு செய்தியும் ஒரு நாள் கற்றுக்க முடியாது. ஆனால் செய்தியின் சாராம்சம் கர்த்தருடைய சித்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் எப்படியாய் இருக்கிறோம் என்பதை இந்த கடைசி காலத்தில் ஆய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய சொற்களாலும் அநேகருடைய செயல்களாலும் அநேகருடைய வாய் வார்த்தைகளினாலும் நாம் காயப்பட்டிருக்கிறோம். இந்த காயத்திற்கான மருந்தை கர்த்தரே நமக்கு தருவார். நம்முடைய காயங்களை ஆற்றுவார். அதே கர்த்தர் தான் நாம் மற்றவர்களை காயப்படுத்துகிற முள்ளம்பன்றிகளாய் இருக்கும்போது நம்முடைய ஜீவன் மாத்திரம் போகாதபடிக்கு அறுவை சிகிச்சை நிபுணரான அவர் அந்த முட்களை ஒன்றொன்றாய் பிடுங்கி எரித்து போடுவாராக. இல்லைன்னா ஒருவர் கூட நம்ம பக்கத்தில் வர முடியாத ஒரு தனித்த மிருகமாய் நாம் தொடர்ந்து வாழ வேண்டியதை அவசியமாக இருக்கும். எனவே கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவோம். கர்த்தருடைய அன்பை அநேகரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்வாராக. ஆமென்.